டைனி டாய் DIY உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நம்ம பார்பிக்கு ஒரு வார்ட்ரோப் பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி சாம்பிராணி பாக்ஸ் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. இல்லை வேறு எதுனாலும் இந்த மாதிரி வேஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கலாம். அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஹாஃபாக லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டீஸ் இந்த கிராஃப்டை பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரியான ஷார்ப்பான பிளேடை ஹேண்டில் பண்ணுறப்போ கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைன்னா பெரியவங்ககிட்ட கொடுத்து கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுதான் ரொம்ப சேஃபாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ ஒன்றோட ஒன்று உள்ளே வச்சு நம்ம கம் போட்டு ஒட்டிடலாம். அப்போது இந்த கபோர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். 2 லேயர் அட்டை இருக்கும் இல்லையா, அதனால் ஃபெவிகால், ஒயிட் க்ளூ இதெல்லாம் ரொம்ப நல்லா ஒட்டும், அட்டை பேப்பர் எல்லாத்தையுமே. ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும். இல்லைன்னா சம்டைம்ஸ் அது பிரிஞ்சு வந்துடும். இப்போ எங்கெல்லாம் 2 அந்த கார்ட்போர்ட் தெரியுதோ அங்கெல்லாம் கம் போட்டு ஒட்டிடலாம். குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா வச்சுருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு தனியாக ஒரு பீரோல் வேணுமே அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அந்த ஆசை இந்த பார்பிக்கு குட்டியாக பண்ணி கொடுக்குறப்போ நிறைவேறுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு செல்லோ டேப் வச்சு ஒட்டிக்கலாம். சுற்றி ஒட்டிடணும். 2 லேயர் நான் ஒட்ட போகிறேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சா ஒட்டுங்க. இல்லைன்னா பரவாயில்ல, இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன்ட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஸ்டெப்பை நீங்கள் பண்ணுறப்ப மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒட்டியாச்சு. இப்போ கபோர்டு ஓப்பன் பண்ணணும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி 2 டாட் சென்டரை வச்சுட்டு லைன் பண்ணிவிட்டு ஐ மாதிரி லைன் போட்டிருக்கேன். அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணால் கபோர்ட் மாதிரி வந்துருச்சு. கதவு ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த ஜாயிண்ட்டில் செல்லோ டேப் ஒட்டணும். அதனால் ஒட்டுறேன். 2 சைடும் ஒட்டுக்கலாம். இப்போது 2 லேயராக இருக்குது இல்லையா கார்ட்போர்ட், அதை கம் போட்டு ஒட்டிக்கலாம். அதே மாதிரி தான் உள்ளேயும் இருக்குது. அங்கங்கே இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் ஒட்டிடலாம். இப்போ 2 லேயர் இருக்கிறதுனால நம்மளுடைய கபோர்ட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ ஒட்டினதுக்கப்புறம் ஓரளவுக்கு கபோர்ட் மாதிரி வந்துடுச்சு இல்லையா. இப்போது டெக்கரேட் பண்ணணும். மேலே ஒன்று கலர் பேப்பர்ஸ் வச்சு ஒட்டலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஓல்டு கிளாத் இருந்தாலும், இல்லை ஏதாவது எக்ஸ்ட்ராவாக தைச்சதுக்கப்புறம் இருக்கிற கிளாத்தையோ வச்சு ஒட்டிடலாம். ஒரு சில குட்டீஸ்க்கு இதே போதும், இந்த கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா, இதே போதும் அப்படின்னு நினைக்கலாம். அப்படின்னா அவங்க இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ண சொல்லலை. பெரியவங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதே மாதிரி நீங்களே உங்கள் செல்ல குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். கிஃப்டாகவும் கொடுக்கலாம். நம்மளுக்கு இது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். ஆனால் குழந்தைங்கள்லாம் இதை ரொம்ப பெரிய விஷயமாக நினைப்பாங்க. நம்ம எவ்வளோ காஸ்ட்லியாக என்ன வாங்கி கொடுத்தா கூட இவ்வளோ சந்தோஷப்பட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி குட்டியான அவங்களுக்கு விளையாடுறதுக்கு ஏதாவது பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கீழே எல்லாம் ஒட்டியாச்சு. இப்போ அந்த கதவு இதெல்லாம் தான் ஒட்டணும்.
குட்டீஸ்க்கு ஏதாவது புதுசாக ஒரு பொருள், அதுவும் முக்கியமாக பிடிச்ச பொருள் கிடச்சிதுன்னா அவங்க கையை விட்டு இறக்கவே மாட்டாங்க. எப்போவும் கையில் வச்சுட்டு அது சம்மந்தமான விளையாட்டை விளையாண்டுகிட்டே இருப்பாங்க. இதை நீங்கள் எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பேசிக்கிட்டே ரெண்டு டோருக்கும் துணி மேலே ஒட்டியாச்சு. இப்போ பார்க்கவே அழகாயிடுச்சு இல்லையா? இப்போ உள்ளே மட்டும்தான், உள்ளேயும் சீக்கிரம் ஒட்டிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கிட்டு அந்த கபோர்டுடைய சைஸுக்கு, பேஸோடைய சைஸுக்கு 3 கார்ட்போர்ட்ஸ் கட் பண்ணணும். இப்போ அதை நான் ஒயிட் கலர் கிளாத்தில் ரேப் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ அதை கபோர்டுக்கு ஷெல்ஸ் மாதிரி ஒன்று ஒன்றா ஒட்டிடலாம். இன்னும் ஒன்று ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம கபோர்டை பிடிச்சி திறக்கணும் இல்லையா? அதனால் ஹேண்டில்ஸ் ரெடி பண்ணலாம். இப்போ எங்கே ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணணுமோ அங்கே டாட்ஸ் வச்சுக்கிட்டேன். ஹோல் போடணும், அதனால் ஒரு ஊசி வச்சு ஹோல் பண்ணுறேன். உங்கள்கிட்ட பழைய அலுமினியம் பேங்கிள் இருக்கும் இல்லையா? அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம். 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கணும். பேங்கிள் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஒயர் எடுத்துக்கிட்டு அந்த நம்ம போட்ட ஹோல்ஸில் இன்சர்ட் பண்ணிவிட்டு மடக்கி வச்சிடலாம். உள்ளே மடக்கி வச்சிடணும். அவ்வளோதான், ஹேண்டில் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி மடக்கிற வேலையெல்லாம் குட்டீஸ் பண்ண வேண்டாம், பெரியவங்கள்ட்ட சொல்லி அவங்ககிட்ட மடக்கி வாங்கிக்கோங்க. இப்போ ஹேண்டில்ஸ் அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கபோர்டை பார்பிக்கு கிஃப்ட் பண்ணியாச்சு. பார்பியும் ரொம்ப ஆர்வமாக கபோர்டை பார்க்குறாங்க. பிடிச்சிருக்கான்னு கேட்கலாமா? ஹாய், ஹலோ, நான் தான் ஹைடி பேசுகிறேன். வாவ், ரொம்ப சூப்பராக இருக்கே இந்த கபோர்டு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடா இவ எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணாலும் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறான்னு பார்க்காதீங்க. நிஜமாகவே பண்ணுறது எல்லாம் சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், என்னோடய ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் அழகாக நீட்டாக மடித்து வச்சுட்டேன் நான். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா டைனி டாய் டிஐவைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட குட்டி கியூட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரியான வீடியோவில் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பாய்.